ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், நம்ம இப்போ கோவிலில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஊரோட கோவிலில் திருவிழா எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேரேஜ் அப்போ சும்மா கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஹஸ்பண்டோட குலதெய்வ கோவில் இது. ஆனால் எங்கள் ஊரில் இருக்க கோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எங்கள் 2 பேருக்குமே ஒரே ஊர்னு. பட் அவங்களோட கோவில் இந்த ஊரில் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். அண்ட் நேற்று தான் மத்தியானம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் அப்படியே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இப்போ காலையில் பால் குடம் எடுப்பாங்க இங்கே. எனக்கு இந்த ரிச்சுவல்ஸ்லாம் என்னென்ன எப்போ பண்ணுவாங்கன்றது ஐடியா இல்லை. ஸோ எனக்கே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ப்ளாக் கண்டினியூஸாக பாருங்கள். பால் குடத்துக்கு இந்த எல்லோ கலர் சாரீ தான் கட்டியிருந்தேன். பேசிக்காகவே எனக்கு எல்லோ கலர் பிடிக்காது, பட் இந்த சாரீ கட்டினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேரேஜ் அப்போ மேரேஜ் சாரீ முன்னாடி கட்டின சாரியும் இதுதான். நாங்கள் பாப்பாக்காக ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமில் கோவில் ஒரு 1/2 hour ட்ராவல். அங்கே போனோடனே காலையிலேயே பூஜை ஸ்டார்ட் ஆயிருந்தது. இது பதினீர் பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் மார்னிங் குளிச்சுட்டு கிளம்பி போகிறதுக்கும் பூஜைலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த கோவில் ஒரு 100 மீட்டர்லேயே மண்டபம் மாதிரி இருந்தது. ஸோ கோவிலில் தங்க முடியாதவங்க இங்கே தங்கிக்கலான்ற மாதிரி கட்டியிருந்தாங்க. பால் குடத்துக்கான எல்லா ப்ரொசீஜரும் இங்கே தான் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவிலில் பால் குடத்துக்கு எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் 9 o'clock பால் குடம் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் டைமிங் ஒரு 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அந்த கதையெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த ஊரில் ஆக்சுவலாக பாப்புலேஷன் அதிகம். ஆனால் இந்த ஊரில் பால் குடம் எடுக்க ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனாலேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் பால் குடத்துக்கு முன்னாடியே காலையில் சாப்பிட்டு வந்துட்டேன். அந்த ஊர்லலாம் யாருமே சாப்பிட மாட்டோம், முடிச்சோன்னு தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இங்கே ஆயிருந்திருந்தா மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரு ஊரில் ஒரு ரிச்சுவல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும். இங்கே இந்த மாதிரி சந்தனம் பூசிட்டு காப்பு கட்டுவாங்க. அந்த ஊரில் இங்கே சந்தனம் மட்டும் தான் பூசி விட்டுருந்தாங்க. அங்கே இந்த மாதிரி சந்தனம் பூசினோன்னே நாங்கள் பாதி அழைச்சிட்டு மறுபடியும் மேக்கப் போடுவோம். பட் இங்கே அந்த மாதிரி ரீடு ஒர்க்கில் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போனது அம்மன் கோவில். இங்கே 2 கோவில் இருக்கும். பழைய கோவில் ஒன்று இருக்கும். அங்கே ரொம்பவே க்ரௌடு இருக்கிறதுனால எல்லாரையுமாலையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாமி கிட்ட கேட்டு மண் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ திருவிழா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பழைய கோவில் சுற்றி ரொம்பவே தண்ணி இருக்கும். நான் அடுத்த விளாக்ஸ்லாம் காட்டுறேன், மறக்காமல் பாருங்கள். ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. இந்த ஊரில் என்ன புதுசாக இருந்ததுன்னா, அங்கே பால் குடம் அவங்களே பால்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க. நம்ம கோவில்கிட்ட போய் பூஜை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே பால் நம்மளே ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பூஜை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே பால் குடம் எடுத்து முடிச்சுட்டு பின்னாடி மண்டபத்தில் நின்றுட்டு எல்லாருமே ஒன்றா போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஊரை சுற்றி ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போயிருந்தோம்.
ஃபைனலாக பால் குடம்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து மத்தியானம் லஞ்சுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு அப்புறமா ஒரு 2 o'clock போல் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பொங்கல் வைக்கிறேன். அத்தை வந்து கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அம்மா வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து தண்ணி பிடிச்சி கொடுக்குறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் தான் நான் பண்ணுவேன். அவங்களே ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்போ தான் வந்து அதோட கஷ்டம் ரொம்பவே தெரியுது. அண்ட் மெயினாக பொங்கல் வைக்கிறப்போ ஹஸ்பண்டோட அத்தை வந்து பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க தான் இந்த குச்சிலாம் சைடில் வச்சு கொஞ்சம் நிறைய எரிய விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பொங்கல் நல்லபடியாக வச்சு முடிச்சாச்சு. அண்ட் கோவிலுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ட்ரிப்பில் வந்து நான் இவ்வளோ இண்டிவிஜுவலாக எல்லாமே பண்ண முடிஞ்சது காரணம் அம்மா அப்பா தான். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாகவே பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. தென் வந்துட்டு மத்தியானம் ஒரு பூஜை இருந்துச்சு, அதையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பொங்கல் வச்சதுக்கான காரணமே வந்து மொட்டை போடுறதுக்காக தான். மொட்டை போடுறதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கணுன்றதுக்காக இன்றைக்கி வச்சுருந்தோம். அண்ட் அடுத்த நாள் தான் வந்து ஆடு வெட்டுற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் வந்து மொட்டை போடுறதுல பிஸியாக இருந்தோம். 3 o'clock போல் கோலம் போட்டி நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி வச்சாங்கன்னே தெரியல. வெளியே வந்து பார்க்குறதுக்குள்ளே எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரோட்டில் நடந்து போயிருந்தேன். அந்த ரோட் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. பட் வந்து என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியல. அண்ட் நான் வந்துட்டு ட்ராயிங்கில் வந்து ரொம்பவே வீக்கு. அதனால வந்து எனக்கு இந்த கோலம்லாம் சுத்தமாக செட் ஆகாது. மீதி வேலை பார்க்கணுன்னா என்னால் வந்து பார்க்க முடியும். பட் இந்த மாதிரி ட்ராயிங் கோலம்லாம் வந்து சுத்தமாகவே வராது. பட் என்னோடய அத்தை வந்து ரொம்பவே நல்லா கோலம் போடுவாங்க. ஸோ வந்து அவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அவங்க வந்து என்ன கோலம் போட்டாங்கன்னு கூட என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. பிகாஸ் நான் போகும்போது பாதி பேர் வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளேயே போயிட்டாங்க. ஈவினிங்க்கு என்ன ஷெட்யூல்னா விளக்கு பூஜை தான். எல்லாருக்குமே வந்து சாரீ கொடுத்துருந்தாங்க. சில பேர் வாங்கியிருந்தாங்க. அண்ட் எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வாங்கியிருந்தோம். அண்ட் முன்னாடியே வந்து ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு போய் போட்டிருந்தோம். அண்ட் விளக்கு பூஜையில் மட்டும்தான் எங்கள் அம்மாவால் உட்கார முடிஞ்சது. ஏன்னா வந்து பாப்பா அப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தா. நைட்டு 8 o'clock மேலே சாமி ஊர்வலம் வரத்துக்காக தேர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஊர்லலாம் வந்து தேர்னு சொல்ல மாட்டாங்க, சப்பரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சாமி வச்சுட்டு வந்துட்டு ஊர்வலத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. சாமி ஊர்வலம் வரும்போது ஹாஃப் ஆஃப் த க்ரௌட் வந்து சாமி பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள்லாம் எங்கே கிளம்பியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் சொல்லியிருந்தாலும் அங்கே தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா வந்து அங்கே வந்து இப்போ முளைப்பாரி வந்து ஒரு ரூமில் வந்து வளர்த்துருப்பாங்க. அண்ட் வந்து அதை வெளியே வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு ஊர் லைட்டாக சுற்றிட்டு வந்துட்டு அது கோவிலில் வைப்பாங்க. அண்ட் சாமியுமே கோவிலை விட்டு ஊர்வலத்துக்கு வெளியே வந்தாச்சு. நாங்களாம் மண்டபம் வாசல்ல இருந்து சாமியை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா டெக்கரேஷன் பண்ணி கூட்டு வந்திருந்தாங்க.
இதுதான் வந்துட்டு முளைப்பாரி. நீங்கள் ஊர் சைட்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல, நெக்ஸ்ட் வாட்டி கேட்டு சொல்கிறேன். தென் அன்னைக்கு வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அன்னைக்கு டின்னருக்கு வெஜ்ஜில் கொத்து பரோட்டா இட்லிலாம் போட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும், ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஆடு வெட்டியிருப்பாங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். கோவிலே தங்கறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது. பட் பாப்பா வந்து அந்த பூஜையோட சவுண்டுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிடுமே சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். பகல் அவ்வளோ தூங்க முடியாது, நைட் மட்டும் நல்லா தூங்கட்டோன்னு வந்திருந்தோம். என்னோட ஹஸ்பண்டும் மொட்டை போட்டிருந்தாங்க. இந்த vlog அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார்